Hello NN for your squad. Welcome to 1 minute preparation of anatomy 2 mark question. Question number 51 out of 87. Questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா dislocation of shoulder joint ன்னு கேட்டிருக்காங்க. shoulder jointனா ஒன்றும் இல்லை, இந்த humerus joint வந்து நம்மளோட ஸ்கேப்புலால அட்டாச் ஆயிருக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா glenoid cavityன்னு சொல்லுவாங்க. அந்த கேவிட்டியிலிருந்து மூவ் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் dislocation of shoulder jointன்னு சொல்றாங்க. இந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் டெஃபினேஷனுக்குள்ள போகலாம். இது வந்து humerus bone, இந்த shoulder bone ஸ்கேப்புலாவோட பாருங்க நல்லா அட்டாச் ஆயிருக்கு. இது வந்து பால் அண்ட் சாக்கெட் ஜாயின் மாதிரி. இந்த ஹியூமரஸ் போனோட ஹெட் வந்து ஸ்கேப்புலாவோட சாக்கெட்ல வந்து அட்டாச் ஆயிருக்கும். இது நார்மல் ஷோல்டர். இப்போ வந்து டிஸ்லோகேட்டட் ஷோல்டர் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த ஸ்கேப்புலாவோட இந்த கேவிட்டி பாருங்க, கிளீனாய்டு கேவிட்டி வந்து தனியாவே நம்மளுக்கு தெரியுது. இந்த போன் வந்து கொஞ்சம் என்ன ஆயிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிருச்சு. அந்த டைப்புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டீரியர் டிஸ்லோகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா புரியும். டெஃபினேஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த ஹியூமரஸ் ஹெட் ஃப்ரம் த கிளீனாய்டு கேவிட்டி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமரஸ் ஹெட் வந்து டிஸ்லோகேட் ஆயிருச்சு, கொஞ்சம் கீழே வந்துருச்சு. டிஸ்லோகேஷன் ஆஃப் ஹியூமரஸ் ஹெட் எந்த இடத்துல இருந்து வெளியே வந்துச்சு, எந்த கேவிட்டில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளீனாய்டு கேவிட்டி, ஓகேவா, ஆஃப் த ஸ்கேப்புலால இருந்து வெளியே வந்துருச்சுன்னு சொல்றாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்லோகேஷன் ஆஃப் ஷோல்டர் ஜாயிண்டோட டெஃபினேஷன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ வந்து 51 கொஸ்டின்ல இருக்கும். ப்ரீவியஸ் 50 கொஸ்டினும் நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.